ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். அநேக பேருக்கு அக்குள் கருமை, கழுத்து கருமை, தொடை கருமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த பிரச்சனை வர நிறைய காரணங்கள் இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கருமையை நீக்கிறதுக்கான ரெமெடி தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், தக்காளி 1, அரிசி மாவு 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், காஃபி தூள் 1/2 ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு. ஸோ இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு சின்ன பவுல்ல 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துல உங்களுக்கு கருமை இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு நல்ல ரவுண்ட் வடிவத்தில் 5 நிமிஷம் இது மசாஜ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் இதை அப்படியே காய விட்டுடுங்க. பிறகு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 தக்காளி பழத்தை பிழிஞ்சு அதோட சாறு, 1/2 ஸ்பூன் காஃபி தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ கொஞ்சமா தேவைப்பட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை அகைன் கருமையா எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி மசாஜ் பண்ணீங்க இல்லையா, அதே இடத்துல அகைன் அதை மேல போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு திக்கான பேக் கன்சிஸ்டன்சில மாறிடும். ஒரு இறுக்கமான ஃபீல் உங்களோட ஸ்கின்ல கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீர்ல நல்லா கழுவிடுங்க. சோ இவ்வளவுதான் நீங்க பண்ண போறது. வாரத்துல 2 டைம் இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருமை கிளியர் ஆகும். சோ இதை பண்றதை தாண்டி தினமும் ரொட்டீன்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பா இருக்கட்டும், அல்லது உடலுக்கு நீங்க நலங்கு மாவு மாதிரி யூஸ் பண்றீங்க, அல்லது எது யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கருமையில மட்டும் ஒரு மைல்டான ஸ்க்ரப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய ஃபேஸ் வாஷஸ்ல எல்லாம் இப்போ ஸ்க்ரப்போட சேர்ந்து வருது. ரொம்பவே மைல்டான ஸ்க்ரப் நான் சொல்றது. சோ ரொம்ப ஹார்ஷான ஸ்க்ரப் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா புண்ணாயிடும் உங்களோட ஸ்கின். சோ ரொம்ப மைல்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வாஷ், அந்த ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணி வாரத்துல 3 நாள் இந்த பேக் ட்ரை பண்றீங்கன்னா கூடுதலா 2 நாட்களுக்கு நீங்க அந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்திக்கலாம். சோ இது போல தொடர்ந்து டெய்லி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த கருமை எல்லாம் நீங்கி உங்களுடைய அந்த விசிபிலிட்டி, பிளாக் விசிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். சோ மறக்காம இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பா இதையும் ஃபாலோ அப்ல எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப் உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். அவங்க ரீசெண்டா தான் இப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3-4 மந்த்ஸா தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மல் பழைய லுக் தான் போயிட்டு இருந்தது. நார்மல் யூ நெக் அந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க கலெக்டரா வரப்போ அந்த கலெக்டருக்கு ஒரு காலர் பிளவுஸ் வேணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கணும், ரொம்ப அந்த பார்த்தாலே அந்த ஒரு போல்ட்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களும் சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. அந்த காலர் ப்ளவுஸுமே ரொம்ப யூஸ்வலாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஷர்ட் காலர், ஒன்று சைனீஸ் காலர். ஸோ அதுலேயுமே ஸ்லீவ்ஸ் ரொம்ப நார்மலாக இருந்துருக்கூடாது. நான் எப்போதுமே என்னோட த்ரோட் ஜேர்னி என்னோட காஸ்டியூம் டிசைனிங்கில் நான் டிசைன் பண்ணாலே அதில் ஸ்லீவ்ல ரொம்ப ஒரு யூனிக் ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு 4-5 பேட்டர்ன் மாறி மாறி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அவங்க இது வரைக்கும் எனக்கு ரிட்டன் ஆல்ட்ரேஷன் கொடுத்ததே இல்லை. அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்போதுமே. அதுவும் அவங்களுக்கு நான் பஃப் ஸ்லீவ் இதான் ஃபங்க்ஷன் டைமில் தான் பஃப் ஸ்லீவ் அவங்களுக்கு வைப்போம். மற்றபடி நார்மலாக இப்படி வச்சுட்டு இங்கே மட்டும் பஃப் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். எனக்கு நார்மல் பஃப் வச்சா நான் குண்டா இருக்க மாதிரி தெரியும். பட் எனக்கு பஃப் வேணும், பட் எனக்கு கொஞ்சம் மாறி மாடர்னா வேணுன்றப்போ நாங்கள் இங்கே டாப் பஃப் கொடுப்போம். ஸோ அப்போ இவள் நந்தினியுமே அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அண்ட் அதிகமாக அந்த பஃப் வச்சிருக்க வைஷாலி தனிகனுக்கு அந்த பஃப் நாங்கள் அதிகமாக வச்சிருக்கோம். எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீ பண்ணு, நான் ஃபுல்லாக உங்ககிட்டே விட்டுடுறன்ற மாதிரி. ஸோ நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு மேக்ஸி மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன். பட் இட்ஸ் நாட் அ மேக்ஸி, இட்ஸ் ஏ லைன் மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா ஓகே. அப்போ நாங்கள் என்ன பேட்டர்ன் வேணும், உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் அனுப்போம், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? வேணாம். மெட்டீரியல் ஆப்ஷன் கொடுக்குவா? வேணாம். என்ன பண்ணிட்டோம், நீ ஏன் பண்ணிடு.
நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஆலியா மனசாக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி நான் வந்து உங்களை சீரியல் ப்ளவுசஸ்லாம் வந்து பார்க்குறேன். பட் நான் சொன்னேன் எனக்கு பர்சனலாக அந்த ஃபிட்டிங் பிடிக்கல. நான் ஃப்ராங்காகவே அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு பர்சனலாக ஃபிட்டிங் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட சீரியல்ல அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப இங்கெல்லாம் இறங்கியிருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு டிசைனராக இருக்கேன், நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன், நான் ஏன் உங்களுக்கு தச்சு கொடுக்க கூடாது, நீங்கள் எனக்கு மெட்டீரியல் அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப உரிமையாக நான் கேட்டேன். அவங்க வந்துட்டு கூட அவங்க கண்ணிலே காட்டல. ட்ரெஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் டான்ஸோ தான் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஓபன் பண்ணதுக்கு பார்த்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் கூட அவங்க அனுப்பல ரிட்டன். நான் இது வரைக்குமே என்னோட பெரிய பிளஸ் வந்து யாருமே எனக்கு ஆல்ட்ரேஷனுக்கு அமிச்சதே இல்லை. எனக்கு வந்து என்ன ஃபரினா அப்பதான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இழைச்சு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தது அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இதே மாதிரி தான் நான் வந்து மெசேஜ் பண்ணி வந்து கேட்டேன். அவங்க உடனே சரி நீ வா தங்கம் செட்டுக்கு வந்துரு அப்படின்னா. சரி ஓகே மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க செட்டுக்கு போனா அவங்க வந்துட்டு பயங்கர ஸ்வீட், நீ உட்காரு நீ சாப்பிடுன்னு பக்கத்துல உட்காந்து எனக்கு ஊட்டி விட்டு